வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். ஆக்டர் சமந்தா அவர்கள் சம்பந்தப்பட்டு சோசியல் மீடியால ஒரு வீடியோ வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அந்த வீடியோல ஆக்டர் சமந்தா அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நிம்மதி வந்து கிரியேட் ஆகுதுங்க. ஏன்னா ஆக்டர் சமந்தா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு பெண் அவங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களுக்கு உடல் அளவுல மயோசிட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் டிவோர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நார்த்ல ராஜ் நெடிமோர் அப்படின்ற ஒரு டைரக்டர் அவங்க வந்து திருமணம் செஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சந்தோஷ பாதையை வந்து தேட தொடங்கியது. இப்போ ரீசெண்டா சமந்தா அவர்கள் பற்றி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அதுல அந்த வீடியோல சமந்தா அவர்கள் வந்து ஒரு ஐபாட்ல ஒரு விஷயத்த பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க "மா இன்டி பங்காரம்" அப்படின்ற ஒரு படத்த வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படம் வந்து ₹100,00,00,000 வசூல் பண்ணியிருக்குங்க. ஸோ அதை பார்த்து தான் அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அந்த வீடியோவ எடுத்திருக்கிறது வேற யாருமே கிடையாது. சமந்தா அவர்களுடைய ஹஸ்பண்டான ராஜ் நொடிமோர் அவர்கள். ஸோ இந்த சந்தோஷமான செய்திய ஐபாட்ல சமந்தா அவர்கள் கிட்ட வந்து காண்பிக்கும்போது எடுத்திருக்கக்கூடிய வீடியோ தான் இப்ப இணையத்துல பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இத சம்மந்தப்படுத்தி அவங்க சமந்தா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட்ட வந்து போட்டிருக்காங்க. அதுல நிறைய விஷயங்களை வந்து போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க சொல்றாங்க, ஆரம்ப காலகட்டத்துல இந்த படமெல்லாம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி, இந்த படம் சம்மந்தப்பட்டு யார் யார் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்கின்ற இவ்வாறான இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமந்தா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட வச்சு ஒரு தியேட்டர் உரிமையாளருக்கு வந்து கால் பண்ண வச்சிருக்காங்க. பக்கத்திலேயே சமந்தா அவர்கள் வந்து நின்னு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கூடவே. அந்த ஃப்ரெண்டு தியேட்டர் உரிமையாளருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்காங்க. அப்போ சமந்தா ஃப்ரெண்டு வந்து அந்த தியேட்டர் உரிமையாளர்கிட்ட, "ஏங்க இந்த மாரி சமந்தா அவர்களுடைய படமான மா இன்டி பங்காரம் வரப்போகுது. இதை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?" அப்படின்ற மாரி அந்த தியேட்டர் உரிமையாளர்கிட்ட கேட்கும்போது, அந்த தியேட்டர் உரிமையாளர் இருந்துகிட்டு, "இந்த மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற இந்த படத்துல பெரிய ஸ்டார் நடிகர்கள் யாரும் நடிக்கல. ஒரு பெண் நடிகை கிளாமர காமிச்சு நடிச்சா கூட ஒரு சிலர் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது பெருசா ஹைப் எதுவும் கிரியேட் ஆகாது. இந்த படத்துக்கு நெறைய பேர் வரமாட்டாங்க." அப்படின்ற மாரி நெகட்டிவா ஒரு தியேட்டருடைய உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இத வந்து சமந்தா அவர்கள் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல வந்து கேட்ட உடனே இது வந்து ஒரு மாரியா நெருடலா இருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துதாம். இவங்க பண்ணக்கூடிய ப்ரமோஷனு, இவங்க பண்ணக்கூடிய இந்த ப்ரமோஷன்ஸ் அந்த ஈவென்ட்ஸு, ஸோ இது போன்ற விஷயங்கள் மக்களை போய் சேர்ந்துடுமா? இந்த படம் நல்ல அளவுல ரீச் ஆயிடுமா? அப்படின்ற இவ்வாறான சந்தேகங்கள் வந்து இருந்துச்சு. பட் அதெல்லாம் இப்போ உடைஞ்சு ₹100,00,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த "மா இன்டி பங்காரம்" அப்படிங்கின்ற இந்த படம் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட்டா வந்து போட்டிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டோம். சமந்தா அவர்கள் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கின்ற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டோம் இல்லையா? லிட்டரலி அது வந்து உண்மை. அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இது போன்ற சமயத்துல அவங்களுக்கு 2 முக்கியமான இன்பச் செய்திகள் வந்து கிடைச்சிருக்கு. ஒண்ணு அவங்க வந்து தாய்மையை அடைஞ்சிருக்காங்க. இன்னொன்னு வந்து அவங்களுடைய படம், அவங்களுடைய ஹஸ்பண்ட் ராஜ் ரெனிமூர் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளியே வந்திருக்கக்கூடிய படம் தான் இந்த "மா இன்டி பங்காரம்" அப்படிங்கின்ற இந்த படம். இந்த படமும் ₹100,00,00,000 வசூலை வந்து வாரி குவிச்சு இவங்களுக்கு தந்திருக்கிறது மிகப்பெரிய இரட்டை சந்தோஷம் தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். ஸோ அந்த வீடியோல அவங்க அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வரான காட்சிகளை வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இதுல இருந்து நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாங்க. கடவுள் ஒருத்தவங்களை என்னதான் அழ வச்சாலும் கண்டிப்பா அவங்களுக்கான நல்லதை ஒரு நாள் பண்ணி தான் தீருவாரு. அததான் இந்த வீடியோல எனக்கு வந்து சமந்தா அவர்களை வந்து பார்க்கும்போது தெரியுதுங்க. ஏன்னா இந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில. அதெல்லாம் கடந்து இப்ப சந்தோஷம் தான். அவ்வளவுதாங்க. யாருக்குமே கஷ்டம் நிரந்தரம்லாம் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.